தன் நிலை கருதாத ஒரு தலைவராக அல்லது தன்னிலை உணராத ஒருவராக இருப்பதற்கான காரணம் அவர் எதிர்கொண்டுள்ள பதவி மீதான மோகம் என்று நாங்கள் கூறலாம். அவர் இந்த RCMP குறித்து தெரிவித்த கருத்துக்களும் மற்றும் ஜஸ்டின் ட்ரூடோ கைது செய்யப்பட வேண்டும் என்று குறித்த கருத்துக்களும் சட்டவியல் நடவடிக்கைகளுக்கு செல்லலாம் என்ற பயன் காரணமாக இப்பொழுது தான் அவ்வாறு கூறவில்லை என்று கூறினாலும் ஒளிப்பதிவு நாடாயிருக்கின்றது அல்லது இந்த சமூக வலைத்தளங்கள் ஏற்கனவே பகிர்ந்து விட்டன. இவர் நேரடியாக சொல்வது, அதாவது அவர் பாட்காஸ்ட் ஒரு யூடியூப் தளத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது சொன்ன தகவல் என்பது உண்மையாகி வந்துவிட்டது. அந்த லிபரல் கட்சி எவ்வாறான ஆட்சியை விரும்புகின்றது அது நேற்று காணி அவர்கள் நேற்று இரவு மக்களுக்கு ஆற்றிய உரை அல்லது ஒட்டாவாவில் மாணவர்களுக்கு ஆற்றிய உரை மக்களுக்காக ஒளிபரப்பப்பட்டது. அந்த பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார் என்னென்றால், அடுத்த அதாவது ஒரு 10 ஆண்டுகளுக்கு தாங்கள் இரட்டடிப்பாக ஏற்றுமதிகளை அமெரிக்காவிற்கு வெளியுள்ள நாடுகளுக்கு செய்ய போகின்றோம். அதாவது அமெரிக்காவின் ஏற்றுமதிகள் என்பன அதீதமாக குறைக்கப்பட்டு அதன் 2 மடங்கான ஏற்றுமதிகள் ஏனைய நாடுகளுக்கு செல்ல போகின்றன என்று. அப்பொழுது அவர் அதற்கு எடுத்துக் கொள்ளுகின்ற காலம் 10 ஆண்டுகள். உண்மையிலேயே பியர் பொலிவியர் அவர்கள் இந்த வாக்கு வங்கியை அதிகரித்திருந்தார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. முன்னைய தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட அதிக வாக்குகளை கன்சர்வேட்டிவ் கட்சி பெற்றிருந்தது. அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் கூட அது பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருந்தது. அது அவருடைய தலைமையின் காரணமா அல்லது மக்கள் அங்கே உள்ள தங்கள் தொகுதிகளில் உள்ள வேட்பாளர்கள் மீதான கொண்டிருந்த பற்று அல்லது இவருடைய எதிர்வினை பிரச்சாரம் காரணமாக கூட இருக்கலாம். இது பிரதமராக வர காத்திருக்கும் ஒருவர் தனது நாட்டின் ஆளுமை மிக்க போலீசியே அது ஆளுமை இல்லாத தலைமையுடைய ஒரு போலீஸ் என்று கூறுவதும் தானே டாப் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் என்கின்ற கிளியரன்ஸை செய்யாமல் இருப்பதும் மக்களிடையே பலத்த ஐயத்தை ஏற்படுத்துகின்றது. இவர் டாப் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் என்பது செய்ய வேண்டும். அதாவது தேசிய விவாதம் நடக்கின்ற பொழுது மாகாணி அவர்களுக்கு ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டது, ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு கேள்வி கொடுக்கப்பட்டது. அடுத்த தலைவரை கேட்கின்ற பொழுது மாகாணி அவர்கள் உடனடியாகவே பிறை கேட்டார், நான் அமைச்சர்கள் எடுக்கின்றார்கள், நான் எடுக்கின்றேன், உங்களால் மட்டுமே அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸை எடுக்காமல் தவிர்க்கின்றீர்கள் என்று. அதற்குரிய பதில் அவரிடம் இல்லை. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்ற விடயம், பியர் பொலிவியர் அவர்கள் கனடாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக விளங்கக்கூடியவர்கள் அண்மை காலமாக தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பற்றியும் RCMP உத்தியோகத்தர்கள் பற்றியும் அவர் பல கருத்துக்களை சர்ச்சையான வகையில் கூறியிருக்கின்றார். அண்மையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் அவர் கூறிய கருத்துக்கள் சர்ச்சைகளை எழுப்பியிருப்பதோடு அவை உண்மைக்கு புறம்பானவை என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இவ்வாறான விமர்சனங்கள் எழுந்திருக்கின்ற நிலையில் தான் கூறிய கருத்துக்களில் இருந்து பின்வாங்கும் தன்மையை தற்பொழுது வெளியிட்டிருக்கின்ற பியர் பொலிவியர் அவர்கள் இந்த விடயங்களில் இருந்து பின்வாங்குவதற்கான காரணங்களுக்காக என்ன காரணங்கள் அவரை முன்னிறுத்தி இருக்கின்றன என்பது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். அதோடு எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட மிக முக்கியமான மசோதாவான இந்த பிணை வழங்குவதை தடுக்கின்ற நோக்கில் சட்ட இறுக்கம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அது குறித்த அறிவிப்புகள் இன்றைய தினம் வெளிவர இருக்கின்ற நிலையில் அது குறித்தும் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், அண்மை நாட்களில் பியர் பொலிவியர் அவர்கள் தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் ஏற்கனவே சாதாரண பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியிருந்த நிலையில் இது ஒரு அரசியல் மோதுகளமாக மாறி இருக்கின்ற தன்மையும் இருக்கின்றது. காரணம், முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்கள், அதே போன்று அவரோடு சம்பந்தப்படுத்தி RCMPயை இதில் இணைத்து தெரிவித்த கருத்துக்கள் என்பன இப்பொழுது மிக முக்கியமாக பேசுபொருளாக மாறி இருக்கின்றன. இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதற்கான ஒரு காரணமாக அவருக்கு இருக்கின்ற அழுத்தம் என்று எவற்றை நீங்கள் கருதுகிறீர்கள்? இவ்வாறு தன்னை பிரபலப்படுத்தும் நோக்கில் அவர் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுகின்றாரா, அல்லது உண்மையில் இந்த விடயங்களை அறிந்து அவர் பேசுகிறாரா? அவருக்கு செல்வாக்கு என்பது தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் இவ்வாறான கருத்துக்கள் கூட
சில வேளைகளில் அவருடைய தலைமைத்துவம் தொடர்பான கேள்விகளை எழுப்பும். இந்த நிலையில் ஏன் இவ்வாறான விடயங்களை அவர் செய்து வருகிறார்? நிச்சயமாக அதாவது அவர் தன் நிலை கருதாத ஒரு தலைவராக அல்லது தன்னிலை உணராத ஒருவராக இருப்பதற்கான காரணம் அவர் எதிர்கொண்டுள்ள பதவி மீதான மோகம் என்று நாங்கள் கூறலாம். அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு அதாவது கடந்த தேர்தலில் மக்கள் அவருக்கு கற்பிதம் வழங்கிவிட்டார்கள். தனது தொகுதியை, அதாவது 20 வருடங்களுக்கு மேல் தான் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த தொகுதியையே காப்பாற்ற முடியாதவராக அறியப்பட்டு, அதன் பிறகு இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் தனது பதவியை விலகுவதை காரணமாக வைத்து அவரை விலக வைத்துத்தான் இவரால் வெல்ல முடிந்தது. அது கூட இவர் தெரிவு செய்த தொகுதி என்பது கனடாவிலேயே அதிகமாக கன்சர்வேட்டிவ் கட்சி பெரும்பான்மை பெற்ற தொகுதியை தெரிவு செய்து அங்கே போட்டியிட்டிருந்தார் என்றால் தனக்குரிய பாதுகாப்பு கருதி. இவ்வாறு இருக்கின்ற இவருக்கு அதாவது லீடர்ஷிப் ரிவ்யூ என்பது இந்த கட்சியின் கூட்டம் கல்கரியில் ஜனவரியில் நடக்கப் போகின்றது. அப்பொழுது லீடர்ஷிப் ரிவ்யூ வரும் பொழுது தன்னை தொடர்ந்து ஒரு தலைவனாக தக்க வைப்பதற்கான முயற்சியாகவும், அதேவேளை இந்த தனது பாணியை மாற்றாதவராகவும், அதாவது அவர் அந்த பிரைம் மினிஸ்டரின் வெயிட்டிங் என்பதை, அதாவது பிரதம மந்திரியாக வருவதற்கான காத்திருத்தலில் இருக்கின்ற ஒரு எதிர்கட்சி தலைவர், அது கூட சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வித்தியாசத்தில் இருக்கின்ற 2 கட்சிகளிடையே ஒரு பாராளுமன்ற குழுவுக்கு தலைமை தாங்குபவர் என்கின்ற நிலையை தவிர்த்து தன்னை கடந்த காலத்தில் இருந்த ஒரு எதிர்கட்சி தலைவர் போன்ற நடத்தைகளில் அவர் ஈடுபடுத்தி வருவது என்பது அவரது ஆளுமையற்ற அபிலாசைகளை காட்டுகின்றது. இதில் குறிப்பாக அவர் இந்த RCMP குறித்து தெரிவித்த கருத்துக்களும் மற்றும் ஜஸ்டின் ட்ரூடோ கைது செய்யப்பட வேண்டும் என்று குறித்த கருத்துக்களும் சட்டவியல் நடவடிக்கைகளுக்கு செல்லலாம் என்ற பயன் காரணமாக இப்பொழுது தான் அவ்வாறு கூறவில்லை என்று கூறினாலும் ஒளிப்பதிவு நாடாயிருக்கின்றது, அல்லது இந்த சமூக வலைத்தளங்கள் ஏற்கனவே பகிர்ந்து விட்டன இவர் நேரடியாக சொல்வதை. அதாவது அவர் பாட்காஸ்ட் ஒரு யூடியூப் தளத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது சொன்ன தகவல் என்பது உண்மையாகி வந்துவிட்டது. இது காரணமாக நேற்று சிபிசி வானொலி, அதாவது சிபிசி தொலைக்காட்சியில் வானொலி ஒரு பிரதான நிருபர் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கதைத்த பொழுது 5க்கு மேற்பட்ட அவரது பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர் கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே அவர் தலைமை மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்கின்ற விவகாரத்தை தெரிவித்திருந்தனர். நேற்றிரவு அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் இடம்பெற்றது. அங்கே கூட உள்ளகத்தில் சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். ஏனென்று சொன்னால் இவர் போகின்ற பாணி என்பது கன்சர்வேட்டிவ் கட்சியை பலவீனப்படுத்தும் என்கின்ற பயம் பலருக்கும் ஏற்பட்டுள்ளது. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், கனடா செல்கின்ற பாதை அல்லது கனடா தற்பொழுது சந்தித்துள்ள நெருக்கடிகள் தொடர்பான அக்கறை ஏதுமற்ற தனது அபிலாசைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நபராக பியர் பொலிவியர் தன்னை காட்டி வருவதுதான் இதற்குரிய காரணம். சரி, இந்த நிலையில் இப்பொழுது லிபரல் குறித்த விடயத்தை நாங்கள் நேற்று பேசியிருந்தோம். குறிப்பாக வரவு செலவு திட்டம் பெறப்போகின்றது, லிபரலுக்கு இது ஒரு சவாலான காலப்பகுதியாக இருக்க போகின்றது என்று. ஆனால் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு பலமிக்கமானவர்களாக இல்லாத விடத்து மக்களுக்குரிய தெரிவாக இருக்க போவது தொடர்ந்து மாகாணியாகத்தான் இருக்க போகிறார். இந்த நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சி தன்னை வளம்படுத்திக் கொள்ள அல்லது தன்னுடைய தலைமையை ஸ்திரப்படுத்திக் கொள்ள என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? குறிப்பாக கட்சி சார்ந்தவர்கள் பியர் பொலிவனுடைய தலைமைத்துவம் பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சில விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்கள் அவ்வாறு இருக்கின்றன. இருந்த போதிலும் ஏனைய கட்சி அங்கத்தவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இது தலைமைத்துவ மாநாடு அல்லது தலைமைத்துவ மீளாய்வு வருகின்ற பொழுது எவ்வாறான பிரதிபலிப்பை கொண்டு வரும் என்று நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக உங்களுடைய அந்த முதலாவது தொடுகைக்கான பதிலாக அந்த லிபரல் கட்சி எவ்வாறான ஆட்சியை விரும்புகின்றது, அதை நேற்று காணி அவர்கள் நேற்று இரவு மக்களுக்கு ஆற்றிய உரை அல்லது ஒட்டாவாவில் மாணவர்களுக்கு ஆற்றிய உரை மக்களுக்காக ஒளிபரப்பப்பட்டது. அந்த பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார் என்னென்றால், அதாவது ஒரு 10 ஆண்டுகளுக்கு தாங்கள் இரட்டடிப்பாக ஏற்றுமதிகளை அமெரிக்காவிற்கு வெளியுள்ள நாடுகளுக்கு செய்ய போகின்றோம் என்று. அதாவது அமெரிக்காவின் ஏற்றுமதிகள் என்பன அதீதமாக குறைக்கப்பட்டு அதன் 2 மடங்கான ஏற்றுமதிகள் ஏனைய நாடுகளுக்கு செல்ல போகின்றன என்று. அப்பொழுது அவர் அதற்கு எடுத்துக் கொள்ளுகின்ற காலம் 10 ஆண்டுகள்.
எனவே அவர்கள் கூட ஒரு பதவி நீடிப்பை அல்லது தனது பதவி என்பது நீடிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தில் மாற்றம் மக்களிடையே கொண்டு வருவதற்கான தேவையை உணர்ந்து அவ்வாறான வேண்டுகோளை விடுக்கின்றார். இருந்த பொழுதிலும் உண்மையிலேயே பிய பொலிவியர் அவர்கள் இந்த வாக்கு வங்கியை அதிகரித்திருந்தார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. முன்னைய தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட அதிக வாக்குகளை கன்சர்வேட்டிவ் கட்சி பெற்றிருந்தது. அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் கூட அது பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருந்தது. அது அவருடைய தலைமையின் காரணமா அல்லது மக்கள் அங்கே உள்ள தங்கள் தொகுதிகளில் உள்ள வேட்பாளர்கள் மீதான கொண்டிருந்த பற்று அல்லது இவருடைய எதிர்வினை பிரச்சாரம் காரணமாக கூட இருக்கலாம். இருந்த பொழுதிலும் NDP-யினுடைய வீழ்ச்சியும் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம். நிச்சயமாக இருந்த பொழுதிலும் அதைத்தான் கூற வருகிறேன். இருந்த பொழுதிலும் இந்த ஏனைய கட்சிகள் மீதான நம்பிக்கையின்மை, குறிப்பாக ஜக்மீத் சிங் மீதான நம்பிக்கையின்மை போன்றனவெல்லாம் பல இந்த மக்களை அந்த கட்சி, அதாவது வேறு ஒரு கட்சிக்கு வாக்களிக்க வைப்பதான செயல்களில் ஈடுபட்டிருந்தது. இவருடைய நிலைமையில் என்னவென்றால், இவர் இந்த பிராக்மேட்டிக் கன்சர்வேட்டிசம் என்பதை கொண்டு வராதவராக, நடைமுறை சாத்தியமுள்ள பழமைவாதத்தை கொண்டு வருவராக இல்லாமல் எடுத்தேன் போட்டேன் என்கின்ற மாதிரியான கருத்தியல்களையும் மற்றும் தனது கருத்தியல்களுக்கு, குற்றச்சாட்டுகளுக்கு தங்களிடம் உள்ள பரிகாரங்களையும் குறிப்பிடாத ஒருவராக குற்றவியல் எங்கேயும் கிரைம் இருக்கின்றது, எங்கேயும் இது, அதாவது குற்றங்கள் எங்கேயும் நிறைந்திருக்கின்றன, மற்ற குடிவரவாசிகள் கூடிவிட்டார்கள் போன்ற பல இத்தியாதிகளை கூறி வருகின்றார். இதர கட்சி உறுப்பினர்கள், அங்கத்தவர்கள் என்பவர்கள் நாணற்புல் போன்றவர்கள், அவர்கள் வெள்ளம் அடிக்கின்ற பக்கத்திற்கு செல்கின்ற அலைகளாக இருப்பார்கள். இங்கே அந்த குரல் கொடுக்க வேண்டியவராக 3-4 பேர் மாறுகின்ற பொழுது அதற்குரிய தேவை உணரப்படும். அதாவது ஒரு தலைமைத்துவ பண்பு என்பது நிரூபிக்கப்பட முடியாத பட்சத்தில் உள்ளவராகத்தான் இப்பொழுது இருக்கின்ற நிலையில் அவர் இந்த மாகாணிக்கு எதிராக கொடுக்கின்ற குரல்கள் எல்லாம் நிச்சயமாக அவரது இந்த ஜனவரியில் இடம்பெறப் போகின்ற லீடர்ஷிப் ரிவ்யூவில் அவர் தப்பித்தலுக்கான நடவடிக்கையாக பார்க்கப்பட்டாலும் அதனையும் மீறி இவரது செயற்பாடுகள் செல்வதை இப்பொழுதும் அவர்கள் கட்சியில் உள்ளவர்களே அடையாளம் காண்கின்றார்கள் என்றால், கட்சியை சேர்ந்தவர்களே மன்னிக்கவும், கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதை விட ஸ்டீவன் ஹாப்பர் அவர்களின் அரசாங்கத்தில் அவருடைய ஸ்டீவன் ஹாப்பரின் கீழ் ஆளுமையின் கீழ் இருந்தவர்களே பிய பொலிவியரின் கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை பத்திரிகைகள் வாயிலாக தெரிவிக்கின்ற களத்தை தானாக உருவாக்கி கொடுக்கின்றார். எனவே அவருடைய தலைமை என்பது தற்பொழுது தளம்பல் நிலையில் இருக்கின்றது. ஆனால் பணம்தான் பேசும் என்கின்ற ஒரு பொருள் இந்த கட்சி விவகாரங்களில் இருக்கின்றது. தொடர்ந்து பிய பொலிவியர் இருந்தால் நிச்சயமாக அது காணிக்கான ஒரு சாதகமான நிலைமையாக இருக்கும் என்று சொன்னால், தற்பொழுதைய நிலையில் இந்த பொருளாதார விருத்தியை அல்லது டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்கா தருகின்ற அழுத்தங்களை தாங்குகின்ற ஒரு தலைவராக பிய பொலிவியர் இன்னும் தன்னை அடையாளப்படுத்தவில்லை. அதைவிட இவரை எவ்வாறு கனதி பண்ணுவார்கள் என்கின்ற ஒரு கேள்வி மக்களிடையே இருக்கின்றது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்டவர்கள் இவருடைய பெயரை உச்சரித்து கூட கலைக்கின்ற அளவில் இல்லாத நிலை இருக்கின்ற ஒரு தன்மை என்பது பலரிடையேயும் அந்த அவர் குறித்த ஒரு ஐயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது கட்சியின் மகாநாட்டில் வெளிப்படக்கூடிய சாத்தியக்கூறு பலமாக இருக்கின்றது. ஆமாம், இவ்வாறு ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற பொழுது அது தொடர்பாக நியாயமான விசாரணைகள் நடைபெற்றுத்தானே அது உண்மையா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும். எந்த கருதுகோளின் அடிப்படையில் இப்பொழுது பிய பொலிவ அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள்? இல்லை, இவை விசாரிக்கப்பட்டவை. அதாவது அந்த கியூபெக் அல்லது மொன்றியலில் இடம்பெற்ற அந்த ஒரு பெரிய கம்பெனி லான்சி அல்லது எனக்கு உடனடியாக பேர் ஞாபகம் பெறவில்லை, அவருடைய விவகாரமாக இருக்கட்டும், அல்லது இந்த ஆகாகான் என்கின்ற நிதியத்தின் தலைவர் அவருடனான அல்லது அவருடைய உல்லாச அல்லது அந்த வீட்டில் தனது வெக்கேஷனை கழிப்பதற்காக, விடுமுறை கழிப்பதற்காக சென்றதாக இருக்கட்டும், அவையெல்லாம் 2015-18களில் இடம்பெற்ற பொழுது அவை அப்பொழுதே விசாரிக்கப்பட்டு அதற்கான தீர்ப்பை மக்களும் வழங்கிவிட்டார்கள். அதில் கிரெடிபிள் எவிடன்ஸ் இல்லை என்கின்ற நிலையில் ஒரு RCMP கூட விசாரணைகளை முடித்திருந்த பொழுதும்
அந்த விவகாரங்களை மீண்டும் கொண்டு வந்து அவற்றின் மூலம் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு குற்றவாளி, அவரை RCMP-யின் தலைமை காப்பாற்றி விட்டது என்கின்ற கருத்தியலை விதைக்கின்றார். இப்பொழுது அது சில வேளைகளில் அவருக்கு சட்ட சிக்கலை கொண்டு வரலாம் என்கின்ற ரீதியில் தான் அவ்வாறு சொல்லவில்லை என்கின்ற கருத்தை நேற்று அவர் அந்த நிருபர்களிடம் சொல்லி இருந்தார். ஆனால் சொன்னது சொன்னதாகத்தான் இருக்கிறது. இதில் உள்ள அதீதமான அக்கறையுள்ள விடயம் என்னவென்றால், பிரதமராக வர காத்திருக்கும் ஒருவர் தனது நாட்டின் ஆளுமை மிக்க போலீஸையே, அது ஆளுமை இல்லாத தலைமையுடைய ஒரு போலீஸ் என்று கூறுவதும், தானே டாப் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் என்கின்ற கிளியரன்ஸை செய்யாமல் இருப்பதும் மக்களிடையே பலத்த ஐயத்தை ஏற்படுத்துகின்றது. அதாவது டாப் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் என்பது செய்ய வேண்டும். அதாவது தேசிய விவாதம் நடக்கின்ற பொழுது மாகாணி அவர்களுக்கு ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டது, ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு கேள்வி கொடுக்கப்பட்டது. அடுத்த தலைவரை கேட்கின்ற பொழுது மாகாணி அவர்கள் உடனடியாகவே பிறை கேட்டார். அமைச்சர்கள் எடுக்கின்றார்கள், நான் எடுக்கின்றேன், உங்களால் மட்டுமே அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸை எடுக்காமல் தவிர்க்கின்றீர்கள் என்று. அதற்குரிய பதில் அவரிடம் இல்லை. அவர் அதாவது நரித்தனமான நாயகனாக இருக்க முயற்சிக்கின்றார். அது மக்களுக்கு புரிகின்றது. இப்போது அதாவது சராசரி கனேடியர்கள் தற்பொழுது தங்களை இரண்டாம் தர பிரஜைகளாக புரிய வலிக்கின்றார்கள். அமெரிக்காவின் இந்த விரல் பதிவு மற்றும் புகைப்படங்களை எடுத்துத்தான் ஒரு மாதத்திற்கு மேல் தங்குகின்ற எந்த கனேடியரும் அமெரிக்காவில் இருக்க முடியும். அதைவிட அவர்கள் எங்கு சென்றாலும், அவர்கள் சில வேளைகளில் நடை பயிற்சிக்கு கூட வெளியில் சென்றால் கூட தங்களுடைய பத்திரங்களை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும், அல்லது கை செய்யப்படுவார்கள் என்கின்றது. அவர்கள் இப்பொழுது தாங்கள் அமெரிக்காவில் இருந்து தரம் குறைந்த ஒரு நிலைக்கு தாங்கள் வந்ததாகவும், அதேவேளை சில வேலைகளுக்கு அங்கே விண்ணப்பித்து வேலைகளை பெற்று விசா பெற செல்கின்ற கனேடியர்களுக்கு விசாக்கள் கூட வழங்கப்படாத நிலைமை என்பது இருக்கின்றது. அவ்வாறாக கனேடியர்கள் தங்களை ஒரு நிலை, அதாவது மாற்று நிலைக்கு கொண்டு வருகின்ற நிலையில் இவ்வாறான ஒரு கருத்தியலை கொண்ட தலைவரை எவ்வாறு தாங்கள் நம்புவது, அல்லது நியாயமற்ற அல்லது தான் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கின்றவரை எவ்வாறு நம்புவது என்பது அவர்களுடைய பலத்த கேள்வியாக இருப்பது கட்சியினிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. கட்சியால் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு முனைகின்றது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆமாம், இன்றைய தினம் பல்வேறு தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த பிணை இருக்க மசோதா என்பது தொடர்பான விவரங்களை நீதியமைச்சர் ஷோன் ஃப்ரேசர் அவர்கள் வெளியிட இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றது. ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருக்கின்ற கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த விடயத்தை தான் ஒரு பேசு பொருளாக மாற்றியிருந்த நிலையில் இப்பொழுது அதற்கான தீர்வை மாகாணி அரசாங்கம் முன்வைக்கின்றது. இந்த பிணை இறுக்கமான சட்டம் என்பது கனடாவில் குற்றச்செயல்களை தடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் இது எந்தளவு ஒரு அரசியல் பின் ஊட்டமாக இருக்கக்கூடும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக ராம், இதுதான் கன்சர்வேட்டிவ் கட்சியின் முதலாய குற்றச்சாட்டாக வெளிவைக்கப்பட்டு வந்திருந்தது. இங்கே உள்ள உண்மையான நிலைமை என்னவென்றால், மத்திய சிறைச்சாலை திணைக்களம் என்பது தற்பொழுது பாதுகாப்பு அல்லது மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் சேஃப்டியின் கீழ் உள்ளது. அவர்களுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், சிறைகளில் இடமில்லை என்பதுதான் உண்மையான தகவல். அதாவது கனடாவின் சிறைச்சாலை அமைப்புகள் என்பன தெரிகின்றது 1,00,000 மக்களில், அதாவது 1,00,000 மக்களில் 88 பேருக்கு என்று இருக்கின்ற அளவுதான் கனடா என்பதின் குற்றவியல் கடந்த காலங்களில் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த 1,00,000க்கு 1000 பேருக்காவது அவ்வாறான தேவை இருப்பதான நிலைமை என்பது அண்மை காலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இருந்தாலும் அவர்கள் அதனை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். இங்கே உள்ள உண்மை என்னவென்று சொன்னால், ஒருவரை சிறை வைக்கின்ற பொழுது ஒரு ஆணாக இருந்தால் அதற்கான 547 அல்லது 580 அதாவது $2,00,000 வருடத்திற்கு 365 நாட்கள் அவர் ஒருவரை சிறையில் வைப்பதென்றால் 2,00,000, அதை இது பெண்ணாக இருந்தால் $1,50,000, அதை இது மேக்சிமம் சிறையாக இருந்தால் $2,70,000 இருந்து $3,00,000 வரை ஒரு நபருக்கு தேவையான செலவாக இருக்கும். எனவே அவ்வாறான செலவுகள் என்பன அதிகரிக்க போகின்றன. அதற்குரிய திட்டங்களை அவர்கள் கொடுத்து
நிச்சயமாக இவ்வாறான இந்த சிறை தண்டனை பெறுவதற்கு கடினமான குற்றவியல், குறிப்பாக இங்கே கடினமான குற்றவியல், பாலியல் துன்புறுத்தல் மற்றும் இந்த டிராபிக்கிங், ஹியூமன் டிராபிக்கிங் எனப்படுகின்ற பாலியல் ரீதியாக அல்லது இந்த குடியுறவு ரீதியாக மக்களை கடத்துவது போன்ற செயற்பாடுகள் மற்றும் குடும்ப வன்முறை அல்லது ஆபத்தானவர்கள் என்று அறிவிக்கப்படுபவர்களுக்கான சிறை என்பது தொடர்ச்சியாக இருப்பதாகவும் பிணை வழங்கப்படாததாகவும் அவர்களால் நிச்சயமாக முடியும். அதற்குரிய செலவு என்பது பெரும்பான்மையாக இருக்காது. ஆனால் இந்த சிறு குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களை ஒரு நாள் வைத்திருப்பதற்கு அவருக்கு $500 மேல் முடியும் என்கின்ற நிலையில் இந்த மைக்ரோ சிப்ஸ் அல்லது அவர்களுக்குரிய அணிகலன்கள் வழங்கப்பட்ட அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை விட்டு செல்லாமல் கண்காணிக்கின்ற நடவடிக்கைகள் எல்லாம் எதிர்காலத்தில் அல்லது இன்றைய அறிவிப்பில் கூட வெளிவேறலாம். இன்றைய அறிவிப்பில் கூட அது வெளிவேறலாம் என்றால் அது சாதாரண திட்டம். அதே போல அவர்களுடைய தொலைபேசிகளை கண்காணித்தல், ஒட்டுக்கேட்டல் அல்லது ஒட்டுக்கேட்டல் என்பதை விட கண்காணிப்பில் வைத்திருத்தல் போன்றவற்றை கொண்டு வந்து சிறு குற்றங்களுக்கான பிணைகள் வழங்கப்பட்டாலும் அவர்களுடைய போக்குவரத்துகள் என்பன கட்டுப்படுத்தப்படுவதாகவும் அல்லது வீட்டு சிறை என்பது அதாவது ஹவுஸ் அரெஸ்டில் இருப்பதாகவும் வீட்டை தவிர வெளிக்கிட்டு செல்ல முடியாத நிலையில் அவர்களுக்கான கட்டுப்பாடுகளை விதிப்பதாகவும் கூட இருக்கலாம். மிக முக்கியமாக ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள் வழக்கறிஞர்கள். ஆதாரங்களை சமர்ப்பித்து அது நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் தான் இந்த பிணை என்பது சாத்தியம் என்ற விடயம். ஆகவே இது எந்த அளவுக்கு இப்போதைய நிலைமையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர உதவும் என்று நினைக்கின்றீர்கள்? அது நிச்சயமாக அந்த பெருங்குற்றங்களில் உடனடியாக சம்பந்தப்படுபவர் உடனடியாக வெளிவருவதில் உள்ள நெருக்கடி குறையும் பொழுது அந்த குற்றங்களின் தன்மை குறையக்கூடியதாக, அதாவது எவிடன்சஸ் கலெக்டிங் என்பது வழக்கறிஞர்களை பொறுத்தவரையில் உடனடியாக செய்யக்கூடிய விவகாரமாக சில வேளைகளில் இல்லாமல் இருக்கலாம். அதன் பொழுது அதற்குரிய தேடுதல் என்பது அல்லது அதற்குரிய அந்த அவர்களுடைய நெட்வொர்க் என்பது குறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அவர்களுடைய வலைப்பின்னல் சீரழிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் அது கொண்டு வரும். அவைதான் உண்மையான விடயம். இருந்த பொழுதிலும் இன்றைய அறிவிப்பு பல புதினங்களை எங்களுக்கு தரக்கூடும் என்று சொன்னால் இவர்கள் இதற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வராமல் மக்களிடையே இது வெறுப்பு பெற்ற விடயமாக வருகின்றது. ஏனென்றால் ஒரு கடையை உடைத்து கொள்ளையடிப்பவர் உடனேயே விடயங்களை வாங்கிவிட்டு அதாவது அவருடைய அட்டைகளை பரிசீலித்து விட்டு அவரை செல்ல விடுகின்ற நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றன. அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது. சட்டம் நிரூபிக்கும் வரை அவர்கள் குற்றவாளிகள் அல்ல. ஆனால் இவ்வாறான செயல்களில் சந்தேக நபர்களாக கைது செய்யப்படுபவர்களுக்கான தண்டனை என்பது அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்பது இருக்கிற. தண்டனையையும் விட அவர்கள் அந்த வெளியே வருவது சுதந்திர உலாவல் என்பது தடுக்கப்பட்டு அவர்களுடைய உலாவல் இடம் குறைக்கப்படலாம். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.